மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மலையாள நடிகர் சித்திக்கிற்கு தற்போது ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதனை தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம். சஜயகுமார், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, ஹேமா கமிட்டி அறிக்கையை தொடர்ந்து மலையாள திரை உலகை அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரக்கூடிய அதாவது பெண் நடிகைகளை வாய்ப்புகள் திரைப்படத்தில் வாய்ப்புகள் அதிகமாக கிடைப்பதற்காக பெண் நடிகைகள் பாலியல் ரீதியாக நடிகர்கள் பயன்படுத்தியதாக இந்த அறிக்கையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் உயர்ந்து வந்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு பிரபல நடிகர்கள் மீது பல நடிகைகள் புகார் அளித்துள்ளது. அந்நிலையில் சித்திக்கின் மீது கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு 18 வயது திகையாத ஒரு பெண் நடிகையை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக 2019ஆம் ஆண்டு இந்த புகார் எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து தற்போது சித்திக் கேரளா உயர்நீதிமன்றத்தில் முன்கூர் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது உயர்நீதிமன்றமானது தற்போது மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பல பேர் சித்திக்கை தொடர்பு கொள்ள முயன்ற போது அவருடைய மொபைல் எண் சுவிட்ச் ஆஃப் செய்திருக்கிறது. தலைமறைவாகி விட்டதாகவும் தகவல்கள் கூறப்படுகிறது. இதனால் உடனடியாக சித்திக் இந்த வழக்கில் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்படுகிறது. 376, 506 நான் பெயிலபிள் பிரிவின் மீது இந்த வழக்கானது பதிவு செய்த நிலையில் இவர் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இந்த முன்கூர் ஜாமீன் மனு தள்ளப்பட்ட நிலையில் உடனடியாக நடிகர் சித்திக் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் முன்கூர் ஜாமீன் பெற்ற முகேஷ் தற்போது கொச்சி காவல் நிலையத்தில் தனிப்படை போலீசார் முகேஷ் மீதும் தொடர் விசாரணையும் மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. சிவரஞ்சினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சஜயகுமார்.